ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A student got 30% marks and failed by 30 marks. If he got 40% marks and passed the exam by 40 marks, find the passing mark. ஒரு மாணவர் 30% பெற்று 30 மதிப்பெண்களால் தோல்வியடைந்தார். அவர் 40% பெற்று 40 மதிப்பெண்களால் தேர்ச்சி பெற்றால் தேர்ச்சி மதிப்பெண்ணை காண்க. தேர்ச்சி மதிப்பெண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, அவர் 30% மார்க் வாங்கியிருந்தாரு அப்படின்னா அவர் வந்து என்னது அந்த எக்ஸாம்ல ஃபெயிலு. ஓகேவா? அதே 30% மார்க் கூட ஒரு 30 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து பாஸ் அந்த எக்ஸாம்ல. இதுதான் அந்த கொஸ்டினோட இந்த லைனுக்கான மீனிங். ஓகேவா? நாம சொல்லுவோம் 100க்கு 34 மார்க் வாங்கியிருப்போம். அப்ப நாம என்ன சொல்லுவோம்? இன்னொரு 1 மார்க் வாங்கியிருந்தா நான் பாஸ் ஆயிருப்பேன் அப்படி சொல்லுவோமா? அதே மாதிரிதான் இந்த ஸ்டூடெண்ட் 30% மார்க் வாங்கியிருக்காரு. ஆனா ஒரு 30 மார்க் இல்லாம என்ன பண்ணிட்டாரு? ஃபெயில் ஆகிட்டாரு. அந்த 30 மார்க்கையும் சேர்த்து வாங்கியிருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? பாஸ் ஆயிருப்பாரு. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இன்னொரு இது என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் 40% மார்க் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரு 40% மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னா பாஸ் மார்க்ல இருந்து ஒரு 40 அதிகமா வாங்கியிருப்பாருன்னு சொல்றாங்க. ஓகே, 40%னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அந்த பாஸ் மார்க்ல இருந்து ஒரு 40 எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காரு. ஓகே, சோ புரியுதா? அப்ப நாம இதுல இருந்து என்ன கொண்டு வரலாம்? பாஸ் மார்க்குங்கிறது 40% மைனஸ் 40ன்னு சொல்லலாமா? இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்? அவர் 40% வாங்கியிருந்தாருன்னா 40 மதிப்பெண்கள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். பாஸ் மார்க்ல இருந்து ஒரு 40 எக்ஸ்ட்ரா வாங்கி பாஸ் பண்ணிருக்காரு. ஓகே, அப்ப 40%ங்கிறது பாஸ் மார்க்ல இருந்து ஒரு 40 அதிகமா இருக்குமா? பாஸ் பிளஸ் 40 இருக்கும். அப்ப பாஸ்ங்கிறது 40% மைனஸ் 40 இருக்கும். அப்ப இங்க பாஸ்ங்கிறது 30% பிளஸ் 30, இங்க பாஸ்ங்கிறது 40% மைனஸ் 40. அப்ப இதுவும் பாஸ் மார்க் தான், இதுவும் பாஸ் மார்க் தான். ரெண்டே ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ணா 30% பிளஸ் 30 ஈக்குவல் டு 40% மைனஸ் 40 கிடைக்குமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பெர்சன்டேஜ் ஒரு பக்கம், நம்பர் ஒரு பக்கம் கொண்டு போனோம். இதை போய் நின்னுட்டு 30 பிளஸ் 30 16 போட்டு விட்டுறாதீங்க. இங்க இருக்கிறது பெர்சன்டேஜ், இது வந்து நம்பர். ஓகே, சோ இந்த மார்க்கை இந்த பக்கம் கொண்டு போங்க, பெர்சன்டேஜ் இந்த பக்கம் கொண்டு வாங்க. சோ கொண்டு வந்தா உங்களுக்கு என்ன வரும்? 30% மைனஸ் 40% ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கும்? மைனஸ் 40 மைனஸ் 13 கிடைக்கும். ஓகே, இப்ப என்ன இருக்கும்? மைனஸ் 10% ஈக்குவல் டு மைனஸ் 70 இருக்கும். இதுல இருந்து 10% ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? 17 கிடைக்கும். ஓகே, சோ அப்ப 10% வந்து 70. நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? பாஸ் ஆகக்கூடிய மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த எக்ஸாமோட டோட்டல் மார்க் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போமா? சோ 10% 70னா 100%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. அதுதான் டோட்டல் மார்க்கா இருக்கும். 10% வந்து 70 இருந்துச்சுன்னா 100%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதுவும் கேன்சல் ஆகிரும். சோ இந்த பெர்சன்டேஜ் கேன்சல் ஆகிரும். 100 இந்த பக்கம் போயிடும். அப்ப டோட்டல் மார்க் எவ்வளவு? 700 மார்க். அந்த எக்ஸாமோட மொத்த மதிப்பெண்கள் எத்தனைன்னா 700 மார்க். இப்ப அந்த எக்ஸாமோட மொத்த மதிப்பெண்கள் கேட்கல. சில நேரம் எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா எக்ஸாமோட டோட்டல் மார்க் என்னன்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் பாஸ் மார்க் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பாஸ் மார்க்குங்கிறது யாரு? டோட்டல்ல 30% பிளஸ் 30 போட்டா அதுதான் பாஸ் மார்க். சோ டோட்டல் எவ்வளவு? 700. 700ல 30% பாருங்க, உங்களுக்கு என்ன வரும்? 210 கிடைக்குமா? சோ 700 இன்டு 30/100 போடும்போது 210. சோ அது கூட ஒரு 30 ஆட் பண்ணா அதுதான் பாஸ் மார்க். சோ 210 பிளஸ் 30 எத்தனை? 240. அந்த எக்ஸாமோட பாஸ் மார்க் எத்தனை? 240. இதை வச்சுதான் கண்டுபிடிக்கணுமா? இந்த ஈக்குவேஷன் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். பாஸ் மார்க்குங்கிறது எத்தனை? 40% மைனஸ் 40. அப்போ இங்க எதுல 40% பார்க்கணும்? டோட்டல்ல 40%. டோட்டல்ல 700 இன்டு 40% மைனஸ் 40. அப்ப இதுல 40, இந்த ரெண்டு ஜீரோவையும் இந்த பெர்சன்டேஜை கட் பண்ணி விட்டா 7 4 28, 280 மைனஸ் 40. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 240. பாஸ் மார்க் வந்துருச்சா? எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இது எல்லாமே பெர்சன்டேஜ் டாபிக்ல நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் கீழே உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணிருப்பேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ், பேசிக் எதுவும் தெரியலன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? வாட் வில் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ் ஆன் பிரின்சிபல் ₹20,000 at the rate of 20% per annum. ஆண்டுக்கு 20% என்ற விகிதத்தில் 20,000 ரூபாய் என்ற அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு இடையிலான வித்தியாசம் என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 20,000 ரூபாய். டைம் பீரியட் எவ்வளவு? 3 வருஷம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சிஐக்கும் எஸ்ஐக்கும் உள்ள வித்தியாசம் வந்து கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 20%. ஓகே, ஃபர்ஸ்ட் நாம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னது? PNR டிவைடட் பை 100. அதாவது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 100ஆல டிவைட் பண்ணா அதுதான் தனி வட்டி. அப்படிதானே? சோ நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் சின்ன வயசுல படிச்சிருக்கோம். PNR டிவைடட் பை 100. இதுதான் உங்களுக்கு என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப இதெல்லாம் என்ன வரும்? 3 2 6, 6 2 12,
ஒரு 2 0 மட்டும் விட்டுருங்க. 2 0 விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 12,000 கிடைக்கும். அப்ப தனி வட்டி எவ்வளவு? 12,000. புரியலையா? சோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பிரின்சிபல் எவ்வளவு? 20,000. டைம் பீரியட் எவ்வளவு? 3 இன்ட்டு 20/100 போடுவோமா? சோ அதுதான் நான் என்ன சொன்னேன், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 100ஆல டிவைட் பண்ணோம். சோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ 3 2 6, 6 2 12. பெர்சன்டேஜ்க்கு 2 0 கட் பண்ணணுமா? சோ 2 0 கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 12,000 வரும். அதே கணக்கு தான். இந்த 2 0 கட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணா தனி வட்டி எவ்வளவு வரும்? 12,000 ரூபாய் வருது. இப்ப கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். சோ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன். அப்படிதானே? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 20%. அப்ப 20% பிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? 1/5 எழுதலாம். அப்போ கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த p into 1 plus r by 100 the whole power n ஃபார்முலாலே நம்ம போட போறது இல்ல. டைரக்டா ஷார்ட்கட்லயே நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த 20% 1/5 நம்ம போட்டுடலாமா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? கீழே இருக்கிறது பிரின்சிபல், மேல இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, சோ இங்க எத்தனை இயர்ஸ் இருக்கு? 3 இயர்ஸ் இருக்கா? அப்போ கூட்டு வட்டி இது பிரின்சிபல், இது அமௌண்ட் போட்டுக்கோங்க. சோ 3 வாட்டி 5 போட்டுக்கோங்க, 3 வருஷங்கிறதுனால. அப்போ உங்களுக்கு அமௌண்ட் என்ன வரும்? 5 + 1 6. சோ 3 வருஷங்கிறதுனால 3 வாட்டி போட்டுக்கோங்க. 5 கியூப் எத்தனை? 125. 6 கியூப் எத்தனை? 216. உங்களுக்கு கூட்டு வட்டி தான் வேணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். அப்போ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தானே உங்களுக்கு வட்டியா இருக்கும். அப்ப 216 மைனஸ் 125. 6ல 5 போனா 1, 11ல 2 போனா 9, 91. அப்போ உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 125 பார்ட், அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 216 பார்ட், வட்டி மட்டும் எவ்வளவு? 91 பார்ட். இப்போ நமக்கு என்ன க்ளூ இருக்கு? நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் தெரியும். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் நாம? 20,000 ரூபாய். பேங்க்ல எவ்வளவு போட்டிருக்கோம்? 20,000 ரூபாய் போட்டிருக்கோமா? சோ 20,000. சோ அப்போ 125 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 20,000க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் கண்டுபிடிங்க. சோ 1 பார்ட் உங்களுக்கு 1 பார்ட் என்ன வரும்? இதை கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? எத்தனை தடவை போகும்? 16 தடவை போகும். 125. சோ எத்தனை தடவை போகும்? 16 டைம்ஸ் போகும். சோ 125 200 எடுத்துக்கோங்க, ஒரு தடவை போகும். சோ மீதி இருக்கும். சோ அப்போ 6 டைம்ஸ் போகும் அடுத்து. அப்போ இங்க ஒரு 0 இருக்கு. 160. 1 பார்ட்ங்கிறது உங்களுக்கு என்ன வருது? 1 பார்ட்ங்கிறது 116 கிடைக்கும். வட்டி எவ்வளவு? 91 பார்ட். அப்போ 91 into 16. ஒரு 6 6 54. 54 1 55. 9 5 14. சோ இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப என்ன வரும்? 14,560. இதுதான் உங்களுக்கு என்னது? கூட்டு வட்டி. ஓகே, இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்ல டைரக்டாவே 3 வருஷத்துக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா? சிஐக்கும் எஸ்ஐக்கும் 3 வருஷத்துக்கு டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா இருக்குல்ல, அதுலயும் போட்டு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 12,000 ரூபாய். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 14,560. இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அப்போ 14,560 மைனஸ் 12,000. 0 6 5 2. அப்ப எவ்வளவு வருது? 2,560. அப்போ 3 வருஷத்துக்கான சிஐக்கும் எஸ்ஐக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுனா 2,560. ஓகே, நீங்க எஸ்ஐ கண்டுபிடிச்சிட்டு சிஐ கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கலாம். ஏன்னா நமக்கு தான் சிஐக்கான ஷார்ட்கட் தெரியுமே. சோ இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணலாம். இல்ல 3 வருஷத்துக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா? சிஐக்கும் எஸ்ஐக்கும் உள்ள டிஃபரன்ஸுக்கான 3 வருஷத்துக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா? சோ அதுல சப்ஸ்டியூட் பண்ணியும் நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ அது உங்களோட விஷ் தான். சோ அந்த 3 வருஷத்துக்கான ஃபார்முலா என்ன? p into r by 100 the whole cube, 300 plus r divided by 100. ஓகே, சோ இந்த ஃபார்முலால நீங்க சப்ஸ்டியூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அசல் வந்து எவ்வளவு? 20,000 ரூபாய். அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 20%. 20%. அப்ப 20 divided by 100 the whole cube, 320 divided by 100. இந்த ஃபார்முலால போட்டு நீங்க இதுல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி இதை கால்குலேட் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சாலும் 2,560 தான் வரும். ஓகேவா? சோ உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும், எது டைம் சேவ் ஆகுமோ அந்த மெத்தட்ல நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மெத்தடும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா எஸ்ஐ கண்டுபிடிச்சிட்டு சிஐ கண்டுபிடிச்சிட்டு ஈஸியா டிஃபரன்ஸும் எடுக்கலாம். ஓகேவா? சோ தெளிவா புரியுதா? நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல உங்களுக்கு எல்லா மெத்தடுமே சரளமா வரும். அந்த கொஸ்டினை பார்த்ததுமே அந்த கொஸ்டினை என்னென்ன மெத்தட்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா வந்து வரும். அதுக்கு பேசிக் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் எஸ்ஐ ஃபுல்லா தரவா படிக்கணும். அதுக்கப்புறம் சிஐ ஃபுல்லா நீங்க தரவா படிக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் விட்டுக்குள்ள சம்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் மேக்ஸுக்கான A to Z சீரீஸ்லயும் சொல்லி கொடுத்திருப்பேன். சோ பேசிக்ஸ் தெரியாம ரிவிஷன் கிளாஸ்ல வந்து இருந்தீங்க அப்படின்னா சோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ பேசிக்ஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க பாத்துட்டு வந்துருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க, அருண் வாண்ட்ஸ் டு சேல் ஹிஸ் கார் ஃபார் 30% ஆஃபர் த ஒரிஜினல் பிரைஸ். A showroom wide sale results in additional reduction of 20%. What is the total discount based on the original price? அருண் தனது காரை அசல் விலையிலிருந்து 30% தள்ளுபடிக்கு விற்க விரும்புகிறார். ஒரு ஷோரூம் பரவலான விற்பனை 20% கூடுதல் குறைப்பை ஏற்படுத்துகிறது. அசல் விலையின் அடிப்படையில் மொத்த தள்ளுபடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. அருண் ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன பண்றான்னா அவன் காரை வந்து 30% தள்ளுபடியில விற்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அந்த ஷோரூம்ல கொண்டு போய் கொடுக்கும்போது அவன் என்ன சொல்றாங்கன்னா, ஷோரூம்காரங்க நீங்க கொடுக்கக்கூடிய 30% தள்ளுபடியும் இருக்கட்டும், அது போக பாத்தீங்கன்னா இன்னொரு 20% தள்ளுபடியும் நாம கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டோட்டலா இருக்கக்கூடிய தள்ளுபடி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 30 பிளஸ் 20 50% தள்ளுபடி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓகேவா? சோ அப்படி கால்குலேட் பண்ணக்கூடாது. மொத்த அமௌண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அருண் ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, 30% தள்ளுபடியில இந்த காரை வந்து வித்துருவோம் அப்படின்ட்டு. இப்போ ஷோரூம் காரங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு 20% தள்ளுபடியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு தள்ளுபடி வந்துருச்சு, 30 20 வந்துருச்சு. அப்ப இது என்னது, சக்சசிவ் டிஸ்கவுண்ட், தொடர்ச்சியான தள்ளுபடிகள்னு படிச்சிருக்கோமா? சோ சக்சசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கான ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன், அப்படிதானே? சோ எப்படி நாம சால்வ் பண்ணலாம் இதை இப்போ? ஸோ சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஷார்ட்கட் வந்து இருக்கு. ஸோ இது வந்து என்னது, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை 100 இந்த ஃபார்முலாலையும் நம்ம வந்து போட்டு கண்டுபிடிக்கலாம் சக்சசிவ் டிஸ்கவுண்ட். இப்போ வந்து நாம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ரெண்டு தள்ளுபடி கொடுத்ததுக்கு அப்புறமா அசல் விலையின் அடிப்படையில் மொத்த தள்ளுபடி என்ன, இந்த ரெண்டு தள்ளுபடியும் சேர்த்த மொத்த தள்ளுபடி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ தள்ளுபடிங்கும் போது நாம என்ன பண்ணுவோம், கம்மி பண்ணி தானே கொடுப்போம். அப்ப இதை எப்படி எடுத்துக்கணும்னா நெகட்டிவ் சைனா எடுத்துக்கோங்க, -30 -20. ஓகேவா? அப்ப இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை 100. சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும், -30 -20 எக்ஸ் இன்டூ ஒய். அப்போ பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். சோ 30 × 20 டிவைட் பை 100. இங்க என்ன வரும், -50 இருக்குமா? சோ -50 0 கட் பண்ணிடலாம், பிளஸ் 6 இருக்கும். அப்ப எவ்வளவு வருது, 44% கம்மியா கொடுப்போம். ஓவரால் தள்ளுபடி எவ்வளவுனா, நம்ம அருண் சொன்ன தள்ளுபடி 30, கடைக்காரங்க கொடுக்கக்கூடிய தள்ளுபடி 20. ஏன்னா கடைக்காரன் வந்து ஷோரூமோட ஹெல்ப் இல்லாம அருண் வந்து காரை விற்க முடியாது, அப்படிதானே? சோ அருண் வந்து அந்த கடைக்காரனோட ஹெல்ப் இல்லாம காரை விற்க முடியாது. அப்ப அருணோட கணக்குப்படி அவன் 30% தள்ளுபடி கொடுத்திருக்கான். அதுக்கப்புறமா கடைக்காரர் கொடுத்த அட்வைஸ் படி ஒரு 20% தள்ளுபடி கொடுத்திருக்கான். ஓவராலா மொத்த தள்ளுபடி எவ்வளவு கொடுத்திருக்கான்னா 44%. மொத்தம் 50% சொல்லிடக்கூடாது. ஓகேவா? சோ தள்ளுபடி எவ்வளவு வருது, 44%. 44% ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சோ இதுதான் தள்ளுபடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட். சோ தள்ளுபடி வந்து நம்ம எப்பவுமே கம்மி பண்ணி தானே கொடுப்போம். சோ அதனால மைனஸ்ல எடுத்துக்கணும். So அப்போ x plus y plus xy divided by 100ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, 44% கிடைக்கும். ஓகே, அடுத்த क्वेश्चन போலாம். என்ன சொல்லிருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a cube is 384 cm square. Then what is the volume of the cube? ஒரு கனசதுரத்தோட மொத்த பரப்பளவு வந்து 384 cm square. அப்ப அதோட கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கனசதுரத்தோட மொத்த பரப்பளவு என்ன? இது ஃபர்ஸ்ட் என்ன டாபிக், மென்சுரேஷன் ஒரு டாபிக் சொல்லி கொடுத்திருக்கேனா. சோ அந்த மென்சுரேஷன் டாபிக்ல கனசதுரம்ல எதுல சொல்லி கொடுத்திருப்பேன், 3 டைமென்ஷனல்ல சொல்லி கொடுத்திருப்பேன், அப்படிதானே? 3D கீழ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப கனசதுரத்தோட புறப்பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, 6 × a². அப்ப அந்த 6a² எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இந்த 384க்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இந்த மென்சுரேஷன் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீட்டா நான் சார்ட் மாதிரி கொடுத்திருப்பேன். 2Dனா இந்த ஷேப் வரும், இந்த ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க. 3Dனா இந்த ஷேப் வரும், இந்த ஃபார்முலாஸை படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். 2D 3D எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். இப்ப 6a² = 384க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து a² என்ன வரும், 384 டிவைடட் பை 6. சோ உங்களுக்கு என்ன வரும், 64 கிடைக்கும். கட் பண்ணா 6 6 36 4 6 64. a² 64 இருந்தா a யோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், ரூட் எடுங்க. சோ இது எங்க பேசிக் மேக்ஸ்ல ஸ்கொயர் வேல்யூஸ், கியூப் வேல்யூஸ் படிக்க சொல்லியிருப்பேன். 64ங்கிறது 8ஓட ஸ்கொயர். அப்ப a யோட வேல்யூ என்னது, 8. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கன அளவு கேட்டிருக்காங்க. கனசதுரத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, கியூபோட வால்யூம்கான ஃபார்முலா என்ன, a³. இதுதான் கியூபோட வால்யூம். அப்ப உங்களுக்கு a யோட வேல்யூ என்னது, 8. 8 கியூப். அப்ப 8 கியூபோட வேல்யூ என்னது, 512. ஓகேவா? சோ 512 சென்டிமீட்டர் கியூப்ங்கிறது ஆப்ஷன் ஏ. இதை உட்கார்ந்து மல்டிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நம்ம வேதிக் மேக்ஸ் கிளாஸ்லயே 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் படிச்சிருக்கோம். அதே மாதிரி 1ல இருந்து 20 வரைக்கும் கியூப் நம்பர் படிச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட்டே பண்ண வேண்டாம். 8 கியூப் தான் 512 தெரியணும். ஓகேவா? அதே மாதிரி 5 கியூப் எத்தனை அப்படின்னா 125. இந்த மாதிரி டக்கு டக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா?
இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க, a filling pipe can fill a pot in 40 minutes and the wastage pipe can empty the filled pot in 60 minutes. By mistake, without closing the wastage pipe, a filling pipe opened. In how much time an empty pot can be filled? என்ன சொல்லிருக்காங்க, ஒரு நிரப்பு குழாய் 40 நிமிடங்களில் ஒரு பானையை நிரப்ப முடியும் மற்றும் ஒரு கழிவு குழாய் நிரப்பப்பட்ட பானையை 60 நிமிடங்களில் காலி செய்யும். கழிவு குழாயை மூடாமல் தவறுதலாக நிரப்பும் குழாய் திறக்கப்பட்டது எனில் ஒரு காலி பானையை எவ்வளவு நேரத்தில் நிரப்ப முடியும்? ஒரு பானை இருக்கு, அந்த பானைக்கு கீழே பாத்தீங்கன்னா கீழே ஒரு ஓட்டை இருக்கு, மேல வந்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ கீழே இருக்க ஓட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சிட்டே இருக்கு. இப்போ நம்ம மேல இருந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்கன்னா நிரப்பக்கூடிய டைம் பாத்தீங்கன்னா பானை வந்து 40 மினிட்ஸ்ல நிரம்பிடும். அதே இது கசிவக்கூடியது பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா கீழே இருக்க ஓட்டை கொஞ்சம் சின்ன ஓட்டை இருக்கலாம். ஓகேவா? சோ 60 மினிட்ஸ்ல என்ன ஆகும், இந்த தண்ணி வந்து கசியும். ஓகேவா? சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, மேலையும் நாம திறந்து வச்சிருக்கோம், கீழையும் திறந்து வச்சிருக்கோம். இங்க பானையில தண்ணி ஊத்திட்டு இருக்கோம், இங்க இந்த ஓட்ட வழியா தண்ணி வந்து என்ன போயிட்டு இருக்கு, வெளியே கசிஞ்சு போயிட்டு இருக்கு. அப்ப டோட்டலா இந்த பானை நிரம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஒருத்தர் ஒரு வேலையை 40 நாள்ல முடிக்கிறாரு. இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்ல பாத்துருப்போம் இல்லையா, அதேதான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்லயும் இந்த மாதிரி பானைக்குள்ள தண்ணி ஊத்துறது, தொட்டிக்குள்ள தண்ணி ஊத்துறது, இந்த மாதிரி கணக்கெல்லாம் பார்ப்போம். அதாவது இது வந்து பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்னு பார்த்திருப்போம். அப்ப இது ரெண்டும் சேர்ந்து வேலை பார்க்குது. இந்த பைப்பு நிரப்புது, இந்த பைப்பு தண்ணியை வந்து என்ன பண்ணுது, வெளியேற்றுது. அப்ப ரெண்டும் சேர்த்து வேலை பார்த்தா என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். சோ செய்யக்கூடிய வேலை என்னது, 1/40 மைனஸ், ஏன்னா இது வந்து காலி பண்ணுதா, சோ அதனால மைனஸ் 1/60. இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 40க்கும் 60க்கும் எல்சிஎம் என்ன, டக்குன்னு சொல்லுங்க, 120. அப்படிதானே? ஏன்னா எல்சிஎம்கான ஷார்ட்கட் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன பண்ணணும், ரெண்டுல எது பெரிய நம்பரோ அதை எடுத்துட்டு போனோம். அதை 40ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்ப 60 இதோட எல்சிஎம் இல்ல. அப்ப இதை டபுள் பண்ணணும். 60 டபுள் பண்ணா 120. இப்ப 120 40ஆலையும் டிவைட் ஆகும், 60ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப இதுதான் இதுக்கான எல்சிஎம் இருக்கும். சோ 120. இதை 120 மாத்தனா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 120 மாத்தனா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 1/120 கிடைக்கும். இது என்னது, செய்யப்பட்ட வேலை. நமக்கு எவ்வளவு நேரத்துல வேலை முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்ப வேலைக்கும் நேரத்துக்கும் என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலையும் நேரமும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்னவா இருக்கும், எதிர்த்தகவுல இருக்கும். அப்படிதானே? சோ டைமும் ஒர்க்கும் என்னவா இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப வேலைங்கிறது 1/20 இருந்ததுன்னா டைம் என்ன பண்ணணும், இதை தலைகீழ போடணும். அப்ப அந்த பானை நிரம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், 120 நிமிஷம் ஆகும். 120 நிமிஷம்ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சுக்கணும். டைரக்டா ஆர்எஸ் அகர்வால் புக்கோ இல்ல ஏதாவது ஒரு புக் பாக்குறீங்கன்னா 1/20 இருக்கும், அந்த ஆன்சரை திடீர்னு 120 போட்டிருப்பாங்க. எதுக்காக 120 போட்டிருக்காங்க அப்படிங்கிறது புரியாமலே இருக்கக்கூடாது. ஏன்னா டைம் அண்ட் ஒர்க் வந்துட்டோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், டைமும் வேலையும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? சோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இதை வந்து தலைகீழ போடுறோம். ஏன்னா இங்க நமக்கு கிடைச்சிருக்கிறது வேலை. நேரத்தை தலைகீழ போட்டீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும், வேலையை தலைகீழ போட்டீங்கன்னா நேரம் கிடைக்கும். இதே மாதிரி தான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்ட்ல ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு சொல்லி கொடுத்திருப்பேன். ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். அப்ப ஸ்பீடையும் டைமையும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா வச்சு அந்த ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். சோ எல்லாமே ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அது தெளிவா பாத்துட்டீங்க அப்படின்னா ரிவிஷன் கிளாஸ்ல வந்து உட்காரும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அது சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இதுவும் மென்சுரேஷன்ல உள்ள கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். A cone of height 22 cm and diameter 20 cm is mounted on a hemisphere of the same diameter. Find the volume of the solid formed. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூம்பு இருக்கு. சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் கவனிச்சுக்கோங்க. 22 சென்டிமீட்டர் உயரம் உள்ள 20 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கூம்பு அதே விட்டம் கொண்ட அரைக்கோளத்தின் மீது பொருத்தப்பட்டுள்ளது. உருவான திடப்பொருளின் கன அளவை கண்டறியவும். ஒண்ணுமே இல்ல, ஒரு கூம்பு எப்படி இருக்கும், சோ இந்த மாதிரிதான் நமக்கு வந்து ஒரு கூம்பு இருக்கும், ஒரு கோன் அந்த மாதிரிதானே இருக்கும். கூம்போட உயரம் போது கூம்புக்கு ரெண்டு உயரம் உண்டு. ஒண்ணு வந்து சாய்ந்த உயரம்னு சொல்லுவோம், இதை வந்து செங்குத்து உயரம்னு சொல்லுவோம். ஸ்லாண்டிங் ஹைட்னு சொல்லுவோம், இதை வந்து ஹைட்னு சொல்லுவோமா, செங்குத்து உயரம்னு சொல்லுவோம். சோ இதை ஹைட், இதை எல்னு நாம டினோட் பண்ணுவோம். ஓகே, இப்ப அந்த கூம்போட உயரம் வந்து என்ன சொல்லியிருக்கான், 22ன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அதோட விட்டம் வந்து 20ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதோட விட்டம் வந்து 20னா ஒரு வட்டம் மாதிரி இருக்குன்னா, இதோட விட்டம்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கிறது விட்டம். அப்போ ஆரம் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், அதுல பாதி தான் உங்களுக்கு ஆரம். அப்ப ஆரம் என்னவா இருக்கும், 10 இருக்கும். ஓகே, தெளிவா? இப்போ இந்த கூம்பை நம்ம எது மேல வச்சிருக்கோம்னா ஒரு அரைக்கோளத்தின் மேல வச்சிருக்கோம். ஓகே, சோ அப்ப அந்த அரைக்கோளம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு, ஒரு அரைக்கோளம். அந்த இதான் அரைக்கோளம். ஓகேவா? சோ அந்த அரைக்கோளத்தோட மேல அந்த கூம்பு இருக்கு. இப்போ அந்த அரைக்கோளத்தோட ஆரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அரைக்கோளத்தோட விட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கூம்போட விட்டம் என்னவோ அதே தான் அரைக்கோளத்தோட விட்டமும். அததானே சொல்லியிருக்காங்க, அதே விட்டம் கொண்ட அரைக்கோளத்தின் மீது பொருத்தப்பட்டுள்ளதுன்னு. அப்போ கூம்போட விட்டமும் அரைக்கோளத்தோட விட்டமும் என்னது, சேம். அப்ப கூம்பு
கூம்போட ஆரமும் அரைக்கோளத்தோட ஆரமும் என்னவா இருக்கும், சேமா இருக்கும். புரியுதா? இங்க திடீர்னு மேம் இதுக்கு மட்டும் தானே எனக்கு விட்டம் கொடுத்திருக்காங்க, நீங்க எப்படி அரைக்கோளத்துக்கு எடுக்கலாம் அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்னா அதே விட்டம், ஓகேவா, சேம் டயாமீட்டர். இந்த வார்த்தையை பாருங்க. அப்போ கூம்போட டயாமீட்டரும் கோலத்தோட டயாமீட்டரும், சாரி அரைக்கோளத்தோட டயாமீட்டரும் என்னது, சேம். இப்ப நமக்கு என்னது, அந்த திடத்தோட மொத்த கன அளவு என்ன, மொத்த கன அளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க என்னென்ன பொருள்லாம் இருக்கு, ஒண்ணு வந்து கூம்பு, இன்னொன்னு வந்து அரைக்கோளம் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கூம்போட கன அளவு கண்டுபிடிக்கலாமா? கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேவா? அரைக்கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, 2/3 பை ஆர் கியூப். ஓகேவா? சோ 2/3 பை ஆர் கியூப். ஏன்னா ஒரு முழு கோளத்தோட கன அளவு 4/3 பை ஆர் கியூப் நமக்கு தெரியும். இங்க அரைக்கோளம் தானே இருக்கு, அதனால இதுல பாதி ஆக்கியாச்சு, 2/3 பை ஆர் கியூப். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், 1/3 பை இன்ட்டு இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோமா, கூம்போட கன அளவு என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் கோலத்துக்கு கண்டுபிடிக்கலாம். 1/3 பை இன்ட்டு கூம்போட ரேடியஸ் என்னது, 10. சோ அப்ப 10 ஸ்கொயர். கூம்போட ஹைட் எவ்வளவு, 22 போட்டாச்சா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க 10 ஸ்கொயர் எத்தனை, 100. அப்ப 2200 பை 3 கிடைக்குமா? இது கூம்போட கன அளவு. அரைக்கோளம் பாருங்க, அரைக்கோளத்துக்கு எவ்வளவு, 2/3. சோ 2200 பை 3, இங்க ஒரு பை இருக்கு விட்டுறாதீங்க. 2/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் கியூப். ஆர் எவ்வளவு, அதே 10 தான். சோ 10 கியூப். 10 கியூப் எவ்வளவு, 1000. 1000 இன்ட்டு 2 எவ்வளவு, 2000. 2000 பை 3 பை சென்டிமீட்டர் கியூப்னு இருக்கும். இது ரெண்டோட மொத்த கன அளவு தானே கேட்டிருக்காங்க. அப்ப கூம்போட கன அளவையும் அரைக்கோளத்தோட கன அளவையும் ஆட் பண்ணலாமா? கூம்போட கன அளவு எவ்வளவு, 2200 பை, இது வந்து 2000 பை. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 4200 பை வருமா? 4200 பை, இங்க ஒரு 3 இருக்கு, டிவைடட் பை 3 போடலாம். இப்போ நமக்கு ஆன்சர் பாருங்க, பை வச்சு கொடுக்கல. அப்ப அந்த பையை கேன்சல் பண்ணணும். பையோட வேல்யூ என்ன, 22/7. சோ 4200 பை 3 இன்ட்டு 22/7 கட் பண்ணா ஒரு 7 7, 6 7 42, ஒரு 3 3, 2 3 6. சோ ஆன்சர் என்ன வரும், 4400 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். அப்போ மொத்தமா அந்த திட பொருளோட கன அளவு என்னன்னா 4200 சென்டிமீட்டர் கியூப். சாரி 4400, 4400 சென்டிமீட்டர் கியூப். இந்த ஷேப் நாம எங்க பார்த்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் கோன் ஐஸ் சாப்பிடுவோம் பாத்தீங்களா? சோ கோன் ஐஸ் இப்படி இருக்கும், அது மேல கிரீமை வச்சதும் நமக்கு என்னவாயிரும், கோன் இப்படி இருக்கும், அது மேல கிரீமை வச்சதும் இந்த மாதிரி வரும். சோ அப்ப மொத்தமா இந்த கோனைஸோட கன அளவு கண்டுபிடிச்சிருக்கோம். கோனோட கன அளவு, அரைக்கோளத்தோட கன அளவு. கோனைஸ் மேல ஒரு 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 ஐஸ்கிரீம் வச்சோம் அப்படின்னா மேல என்ன இருக்கும், சோ இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் இல்லையா? சோ அதுதான் அந்த ஷேப் இங்க தலைகீழ இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? சோ இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேசிக்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. நீங்க மேக்ஸ்ல வீக்கா இருக்கீங்க, ரீசனிங்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆப்ல மேக்ஸ் ரீசனிங்கான கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. இல்ல எம்டிஎஸ் படிக்கிறேன் மேம், எஸ்எஸ்சி படிக்கிறேன் மேம், இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இல்ல மேம் எனக்கு எல்லாமே வேணும், நான் A to Z எல்லாமே படிக்கணும், பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லாமே படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆப்ல வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1699 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒரு 50க்கும் மேல வரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இதுல வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இது எல்லாமே இந்த கோர்ஸ்ல கவர் ஆகும். ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். அதே மாதிரி நீங்க கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அந்த கேம்பஸ் இன்டர்வியூக்கான ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் இல்லையா? சோ கேம்பஸ் இன்டர்வியூ ஆன் கேம்பஸா இருக்கட்டும், ஆஃப் கேம்பஸா இருக்கட்டும், எந்த இன்டர்வியூ இருந்தாலும் சோ எல்லாத்துக்குமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க ஒரு டைம் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா ஸ்டெப் 1 என்னன்னா பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்திருப்போம். சோ அத பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி, இதுதான் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப். நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. லாகின் பண்றதுக்கு நீங்க என்டர் பண்ணதும் உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க லாகின் பண்ணதும் ஆப்ல இருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்ங்கறத சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் இருக்கும். இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். சோ டீமுக்கு நீங்க மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க ஜிபே நம்பர் இல்லனா அக்கவுண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு வெறும் 1699 மட்டும் பே பண்ணீங்கன்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஈஸியா ஜாயின் பண்ணிரலாம். நீங்க பே பண்ணிட்டு உங்க பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட்டை மறக்காம நீங்க ஷேர் பண்ணணும். ஓகேவா? சோ நீங்க ஷேர் பண்ணி ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குன்னா ஒரு 24 hours உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. கோர்ஸ் ஆக்சஸ் வந்துருச்சாங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அகைன் ஆப் ஓபன் பண்ணுங்க.
பர்ச்சேஸ்டு கோர்சஸ்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுமே இதுல வந்து கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ நீங்க ஸ்டார்ட் லேர்னிங் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஆப்ல ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் வியூ இருக்கும், அடுத்து கண்டென்ட் இருக்கும். இந்த கண்டென்ட்டுக்குள்ள நீங்க போங்க. ஓகேவா? சோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி, ஒரு டைம் பே பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் நீங்க எல்லா எக்ஸாம் படிச்சுக்கலாம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுமே இதுல கவர் ஆகும். ஓகேவா? சோ கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இப்போ நீங்க கண்டென்ட்டுக்குள்ள போனோம். கண்டென்ட்டுக்குள்ள போனது ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ கொடுத்திருப்போம், ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு. இந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா எந்தெந்த ஃபோல்டர் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ நீங்க என்ன படிக்கிறீங்களோ, அதாவது கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த டாபிக் வைஸ் வீடியோஸ் ரெஃபர் பண்ணுங்க. ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க்னா அந்தந்த ஃபோல்டரை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே டீடைலா கொடுத்திருப்போம். எல்லா எக்ஸாமுக்கான 120 டேஸ் ஸ்டடி பிளான், அதே மாதிரி மேக்ஸுக்கான 60 டேஸ் ஸ்டடி பிளான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். அதே மாதிரி ரிவிஷன் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ், வீக்லி டெஸ்ட், டெய்லி டெஸ்ட் எல்லாமே இதுல கவர் ஆகிருக்கும். உங்களுக்கு இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ இது போக வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம டீமுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. டீமோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? சோ நீங்க டைரக்டா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா? சோ இந்த நம்பரை நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இதுதான் லக்ஷ்மி மேக்ஸோட ஆபீஸ் நம்பர். இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லனா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. சோ அந்த நம்பருக்கு நீங்க வெறும் 1699 மட்டும் பே பண்ணா போதுமானது. நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இல்ல மேம் எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும்னா ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? சோ இதை உங்க மொபைல் போன்ல சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கோங்க. அனுப்பிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வைங்க. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ திருப்பியும் சொல்றேன், கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 ரூபாய் கிடையாது, வெறும் 1699 ரூபாய் தான். நீங்க டைரக்டா ஜிபே பண்ணணும், இல்ல அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணணும். லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே, எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். டோட்டலா இப்போ பாத்தீங்கன்னா 2000+ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஓவராலா டெய்லி உங்களுக்கு கண்டென்ட் வந்து ஆட் பண்ணிட்டே இருப்போம். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதுமானது. சர்க்கிள் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். ரயில்வேனா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் கவர் ஆகும். எஸ்எஸ்சினா இது கூட இங்கிலீஷ், அந்தந்த எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் டாப் டு பாட்டம் எல்லாமே கவர் ஆகும். ஓகே, எப்படி படிக்கணுங்கிறத ஒரு 4 படிகள்ல 4 ஸ்டேஜ்ல வந்து கொடுத்திருப்போம். இந்த 4 ஸ்டேஜையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 4 மாசத்துலயோ ஒரு 6 மாசத்துலயோ காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஆன்லைன் கிளாஸ், டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஆப்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, இது போக வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஆப்பை வந்து ஐபோன்ல ஓபன் பண்ணலாம், நீங்க ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தாலும் ஓபன் பண்ணலாம், இல்ல லேப்டாப் ஆர் பிசி வச்சிருக்கீங்கன்னா எதுலனாலுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் சப்போர்ட் உங்களுக்கு 24/7 இருக்கும். ஏதாவது ஒரு கொஸ்டின்ல டவுட் இருந்தாலுமே அதை கிளியர் பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகேவா? உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்க கையில இருக்க லேப்டாப் போனை வந்து நல்ல விதமா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வேலையில போய் இருந்துடலாம். ஓகேவா? சோ வேற எதுவும் டவுட் இருந்ததுன்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, சோ திருப்பியும் நாம இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. அதே மாதிரி நீங்க இன்னும் டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனல் அண்ட் ஆப்போட லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.